லட்சக்கணக்கான இளைஞர்களும் இளம்பெண்களும் அரசு வேலை என்ற கனவை சுமந்து டிஎன்பிசி தேர்வை பல ஆண்டுகளாக நம்பிக்கையுடன் எழுதி வரும் நிலையிலே பணம் வாங்கி கொண்டு 2538 பேர் அரசு பணியில் அமர்த்தப்பட்டுள்ளனர். முதல்வரின் கவனத்திற்கு இது தெரியாமலா நடந்திருக்கும் என்கிற கேள்வி இளைஞர்கள் மத்தியிலே எழுந்திருக்கிறது. 2538 பேர்களிலே ஒரு நபருக்கு 25 லட்சம் ரூபாய் என்று கொடுக்க முன் வருபவர்களுக்கு தான் வேலை என்று புகார் எழுந்திருக்கிறது. ஊழலுக்கான ஆதாரங்களை காட்டி இவர்கள் மீது எஃப்ஐஆர் போடுங்கள் என்று அமலாக்கத்துறை சொன்னால் நாங்கள் என்ன தபால்காரர்களா என்று கேள்வி கேட்கிறது மாநில காவல்துறை. ஊழல் செய்வதும் ஊழல்வாதிகளை பாதுகாப்பதும் தான் இந்த அரசுடைய கடமையாக இன்றைக்கு 4.5 ஆண்டு காலம் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பணம் கொடுத்து அரசு வேலையில் சேர்வோர் தங்கள் கொடுத்த பணத்தை திரும்ப எடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் பொதுமக்களிடம் கையூட்டு பெறுவது நாம் நடைமுறையிலே பார்க்கின்றோம். இதனால் நாட்டில் லஞ்சம் அதிகரிக்கிறதை தவிர அரசு பணியினுடைய நேர்மை கேள்விக்குறியாகிறது. எனவே இன்றைக்கு எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் சமதர்மம் என்று சொல்லுகிற நாம் மனத்தால் மதிப்பீடு செய்யாமல் பணத்தால் மதிப்பீடு செய்து வேலை வாய்ப்பு வழங்குவது வேதனையின் உச்சமாக இன்றைக்கு இளைஞர்கள் மத்தியிலே இருக்கிறது.